இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங்காக தான் கிளம்பி கிச்சனுக்கு வந்தோங்க. லாஸ்ட்டு 2 வீடியோ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு போட்டதில் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடியும் அப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சியும் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். இது கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கப்புறம் நிறைய என்கொயரிஸ் வந்துருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நிறைய செஞ்சு வச்சு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அப்பப்போ ஆர்டர் வரும்போது நம்ம செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 4 கிலோ வந்து இந்த கருப்பு உளுந்து கஞ்சியும் 7 கிலோ வந்து இது பண்ணோம், இட்லி பொடி பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் வறுத்து ரெடி பண்ணோம். இதுதான் வந்து சுதீக்ஷா கீதிகாவுக்கு நான் வந்து நார்மலாகவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு தெரியும். நானுமே இப்போ வெயிட் லாஸில் இருக்கும்போது இடையில எப்போல்லாம் பசிக்குதோ அந்த டைம்லலாம் இதுதாங்க போட்டு குடிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது வெல்லம் போடுற மாதிரி தான் நம்ம ஏலக்காய் போட்டு அரைக்கிறோம். வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். டெய்லியுமே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வீடியோவில் நீங்கள் நார்மலாக ஒரு 4-5 வருஷத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக எங்கள் வீட்டில் போய்கிட்டு இருக்க ஒரு ஐட்டம். அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து இட்லி பொடி ரெடி பண்ணோம். அதுவும் ரெடி பண்ணி எல்லாம் அரைச்சி பேக்கிங் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம், நல்லா ஆறணும்ல, அது ஆறி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போகிறதுக்கே 9 மணி ஆயிடுச்சு. கருப்புளுந்த கஞ்சி பாருங்கள், பவுடர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிலாம் எப்படி போகுது? நானே வீடியோவில் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து நல்லா போயிட்டுருக்குங்க. என்ன எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கான ஸ்பெஷலாக வீடியோ எடுத்து போடுறதுக்கு தான் முடியல. ஆனால் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. வெயிட் அந்த அளவுக்கு பெருசாக லாஸ் ஆகலை, அதே வெயிட்டில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? வெயிட் லாஸ் ஆகிட்ருக்கீங்களா? ஏன்னா இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுவோமான்னு தெரில. பட் ஆனால் இவ்வளோ நாளில் 1 கிலோனாவது வெயிட் குறைஞ்சிருந்தா ஒரு மாதத்தில் அதுவே பெரிய விஷயந்தான். பார்க்கலாம் நியூ இயர் அப்போ.